நல்ல காரசாரமான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான். ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அது கூடவே கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் உப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மசாலாவுக்காக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமையும் சேர்த்துட்டு பெரட்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மஷ்ரூம்லேருந்தே தண்ணி வருங்கிறதுனால தண்ணி எதுவும் அதிகமாக சேர்த்த தேவையில்லை. நல்லா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மஷ்ரூம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை தூவி இறக்கணும். அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான இந்த மாதிரி ஒரு டைமாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.